அப்பா, சினிமாவுக்கு எல்லாருக்குமே டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். எல்லாரும் தியேட்டருக்கு போலாம்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, நம்மலாம் குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? கண்டிப்பாப்பா. என்னமோ தெரியல, உங்க எல்லாரையும் சினிமா கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு. அதனாலதான்ப்பா புக் பண்ணேன். சங்கர் சார், நீங்களும் எங்களோட சினிமாவுக்கு வாங்க. இருக்கட்டும் வேலு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் சங்கர் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? நமக்கு இருந்த ஒரே பிரச்சனை தென்னரசு. அவன் தான் உள்ள போயிட்டானே. இப்ப நம்மளாம் நிம்மதியா இருக்க வேண்டியதானே? நீங்களாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நான் வந்த விஷயத்தை எனக்கு சொல்ல தோணல. சார், என்ன விஷயம் சார்? அந்த தென்னரசுக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்துட்டான் வேலு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா வேலு. எப்படி சார்? அதுக்குள்ள எப்படி சார் அவனுக்கு ஜாமீன் கிடைச்சது? திருட்டு பையன் யாருக்காவது லஞ்சம் கொடுத்து எவங்காலையாவது பிடிச்ச வெளியே வந்திருப்பான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு உள்ள போனான், இவ்வளவு சாதாரணமா வெளியே வந்துட்டானே. இதனால்தான் மாமா குற்றங்கள் குறையவே மாட்டேங்குது. தப்பு செஞ்ச எல்லாரும் வெளியே ஈஸியா வந்துடுறாங்க. அவன் 1 மாசமாவது ஜெயில இருந்தானா புத்தி வந்து மனசு மாறி திரும்பி வெளியில வருவான்னு நினைச்சேன். அவன் போனது இப்படி வெளியில வந்தான்னா அவனுக்கு எப்படி புத்தி வரும்? நம்ம மேல அதே கோவத்துல தான் வெளியில வந்திருப்பான். நம்மள பழி வாங்கணும்னு தான் நினைப்பான். ஆமா சக்தி, அவனை நீ ஜெயிலுக்கு அனுப்புனதுனால தென்னரசு உன் மேல பயங்கர கோபத்துல இருப்பான். சக்தி, இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும். தென்னரசு கோபத்துல உன்னை என்ன வேணா பண்ணுவான். நீ ஒன்னும் கவலைப்படாத சக்தி. நான் இருக்கும்போது அவன் காத்து கூட உன் மேல படாது. அந்த தென்னரசு ஜெயிலுக்கு போயிட்டாரு. என் புள்ளைய நிம்மதியா பெத்தெடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த ஆளு வெளியே வந்துட்டாரு. என்னால நிம்மதியா இந்த குழந்தைய பெத்தெடுக்க முடியுமான்னு தெரியல மாமா. அவனால என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மாமா.